என்ன 2026 யாருக்கு நான் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? டிவிக்கேண்ணா. டிவிக்கே தான். எதனால டிவிக்கே? வரட்டுமே, மாற்றம் வரட்டுமே, மாற்றங்கள் வரணும். ஓகே, அதே மாற்றங்கள் அண்ணன் சீமானனும் வருது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அந்த சீமானனுக்கு ஓட்டு போடாம விஜயண்ணனுக்கு ஓட்டு போறீங்க? என்ன காரணம்? அண்ணன் கேட்க வாஸ்தவம் தான். அண்ணன் என்ன சொன்னாரு, விஜயண்ணன் வரும்போது என் தம்பி வரான்னாரு. வந்ததுக்கப்புறம் கொள்கை பிடிக்காம நான் வர சொன்னான்னு கேக்குறாரு. அவரு வர்றதும் வராதும் அவரோட விருப்பம். வரப்ப சொல்றது என் தம்பி வரான், 2025 தம்பி வரான், 2025 தம்பி வரான், விஜய் வரான் அப்படின்றாரு. வந்ததுக்கு அப்புறம் நான் வர சொன்னா, உச்சி தொட்டு நான் வர சொன்னா அப்படிங்கிறப்பல என்ன மாற்றம் உங்களுக்கு? இதுலயே மாத்தி பேசாரு. இன்னைக்கு ஒரு நாள் பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு. அவர்கிட்ட பேச்சு சுத்தம் இல்ல. அவர்கிட்ட யாருக்கிட்ட பேச்சு சுத்தம் கிடையாது. இப்ப இப்படிங்கிறாரு, அப்புறம் நாளைக்கு அப்படிங்கிறாரு. ஓகே, திமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? திமுக வேணாங்க, அந்த ஆட்சி வேணாங்கிறேன் நானு. திமுக ஆட்சியே வேண்டான்னு சொல்றீங்க? வேண்டாங்கிறேன். என்ன காரணம்? சூப்பர். என்ன காரணமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்முறை. சரிங்களா? திருட்டு, கொள்ளை எல்லாமே இருக்குது. பஸ் உருப்படியா இல்ல. கேட்டா ஓசி பஸ்ன்றீங்க. மக்களுக்கு கொடுத்ததாதியே ஓசின்றீங்க. ஏப்பா சொல்றீங்க அத? இது தொடர்ந்து பார்த்தா திமுக அரசு பார்த்தா பெண்களுக்கு தான் அதிகமா உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எண்ணற்ற திட்டங்கள் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, மகளிர் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இங்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து வைன் சாப் 2000 எடுக்கிறியே, யாருல என்னப்பா எடுக்கிறாங்க? இல்லை சொல்லுங்க. ஓகே, எடுக்கிறாங்க. இது ஆக்சுவலா தாவேக்கா வந்துச்சுனாலும் மாற்றங்கள் வருமா? கண்டிப்பா வைன் ஷாப் மூடிடுவாங்களா? பாப்போன்றது எப்படி இருக்கும்? ஆனா அவர் என்ன சொன்னாரு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா வைன் ஷாப் வேணுங்கிறாரு. இல்ல இவனா சொல்ற ஸ்கூல் பக்கத்துல வைன் ஷாப் நாங்க கேட்டோமா? வைன் ஷாப் இருக்குதான் செய்யுது. சரிங்களா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா வைக்க சொல்றாரு இவரு. இவரை சொல்றாரு ஸ்கூல் பக்கத்துல, காலேஜ் பக்கத்துல வைன் ஷாப். பேசுவார்னா இன்னும் எத்தனை மாசம் இருக்குன்னா? 2 மாசம் 1.5 மாசம் இருக்குன்றீங்கல்ல. மாசம் இருக்குது, நாள் இருக்குது, வரட்டும் பேச சொல்லுவாரு. அரசியல் என்ன பேசல அவரு? அண்ணா அவர் சைலண்டா பண்றாரு. சரிங்களா? மத்தவங்க மாதிரி நான் அதை பண்றது பண்ணி சொல்லல. அவரு எல்லாமே சைலண்டா பண்ணிட்டு வர்றாரு. என்னென்னலாம் சைலண்டா பண்றாரு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. என்னென்னலாம் சைலண்டா பண்றாரு? என்ன பண்ணல அவரு? என்ன பண்ணல அவரு? என்ன பண்ணன்ற என்ன பண்ணான்னு தெரியணும்ல. சொன்னா சொல்லிட்டு போலாம் இல்லையா? நீங்க சொல்லுங்க. 1000 சொல்லலாம். 1000த்துல ஒரு 5 சொல்லுங்க. 5 சொல்லலாமா? நீட்டை ஒழிக்கும் சொன்னாங்களா? டிஎம்கே ஒழிச்சாங்களா? கட்சி மீட்டு சொன்னாங்களா? மீட்டு இருந்தாங்களா? இவரு ஒரு வாட்டி தான் பேசினாரு. போயிட்டு கட்சித்துல ஒரு வாட்டி தான் பேசினாரு. அங்க இருக்க இல்லாம மூவ் பண்ணாங்களா இல்லையா? மூவ் பண்ணாங்களா இல்லையா? மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அவர் கொண்டு வந்து கொடுத்தாரா இல்லையா? பாதுகாப்பு சொல்றாரா இல்லையா? பாதுகாப்பு வேணும்ன்றாரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? அது ஏன் டிஎம்கே சொல்ல முடியல? என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம் சொல்றா? ஊழல், லஞ்சம். என்ன தொகுதி ஐயா? என்ன தொகுதி? நான் இந்த ஊர் இல்ல, நான் திருச்சி. ஓகே, திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா யாரை ஆதரிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? டிவிக்கே தான் ஆதரிக்கிறாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா டிவிக்கே தான் ஆதரிக்கிறாங்க. அண்ணா ஞாபகப்படுத்தி விட்டீங்க. தஞ்சாவூர்ல திருச்சி தஞ்சாவூர் போற வழியில பைபாஸ்ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. பாத்தீங்களா? அது இந்த நியூஸ்ல வந்துச்சா? அதே கரூர் சம்பவத்துக்கு 42 பேர் இருந்தாங்க. சரிங்களா? முதலா செந்தில் பார்த்து நின்னாரு. எப்படி வந்தாரு? முன்னெச்சரிக்கை. எப்படின்னா, இதெல்லாம் பண்ண போறேன், நாங்க நின்னுக்கிறேன். சரிங்களா? கல்வித்துறை அமைச்சர் வந்தாருங்களா? அதை பத்தி சொல்லவே இல்லையா? நடிப்பு அரக்கர். சரிங்களா? ஓப்பா நடிப்பு அரக்கர் அவரு தான். அப்புறம் இந்த 12 பேர் விஷயம் நியூஸ் சேனல்ல பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த 12 பேரு இறந்தாங்க? நீங்களே ஏன் பேச மாட்டாங்க?
டிஎம்கே பேச மாட்டேங்க, ஏன்னா அது ஆளுங்கட்சி. நானும் எவ்வளவு நியூஸ் பார்த்தேன், ஒரு நியூஸ்ல கூட வரல. அதே டிவிக்கு வந்து அந்த சம்பவத்துக்கு எல்லா நியூஸ் சேனல் போயிருந்தானுங்க. ஓகே, இப்ப திமுகக்கு எந்தெந்த கட்சி, திமுக வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சன் டிவில வந்து முன்னாடி சேனல்லாம் இருக்கு இல்லையா, எந்தெந்த சேனல்லாம் பாத்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்க திமுகவை நீங்க நினைக்கிறீங்க? ஆதரிக்கிறாங்க, இல்லன்னு சொல்ல. விஜய்க்கு மட்டும் எதிர்க்கிறாங்களே, ஏன்னா மீன்ஸ் போட்டு நியூஸ் சேனல்ல மீன்ஸ் போடுறாங்கல்ல, பயம். ஒருத்தர் நல்லா பண்ண வரான்னா பயம் இவங்களுக்கு, ஏன்னா ஊழல் பண்ண முடியாதுல, கொள்ளடிக்க முடியாதுல. அவர் வந்து சொல்ற நான் கொள்ளடிக்க விரும்பலன்றாரு, நான் கொள்ளடிக்க வரேன்றாரு. அப்ப இவரு ஸ்டாலின் ஐயா இப்ப தளபதியோட எதனா ஒரு விஷயம் கிடைச்சாலே 10 போட்டோ போட்டுறாங்க. அந்த மாதிரி அது மாதிரி நீங்க வந்து எங்க வரையும் எனக்கு புரியுது எனக்கு, சரிங்களா? அவர் வந்து அவர் பர்சனல் வழியா போறாரு. அவர் பர்சனல் நீங்க போய் தள்ளுறீங்க. அவர் மக்கள் நல்லது பண்ணதான் வந்தாரு. அவர் பர்சனல் லைஃப்ல அவங்க போய் நோட சொன்னாங்களா? அதே நாங்க வந்து எங்க விர்ச்சுவல் வாரிஸ் வந்து ஐயா ஸ்டாலினையோ ஐயா உதயநிதியோ பர்சனல் லைஃப் நோண்டுனா எப்படி இருக்கும் விளைவு தெரியுமா உங்களுக்கு? பயங்கரமா இருக்கும். ஆனா சீமான் பற்றி உங்க கருத்து என்ன? சொல்றது வார்த்தை இல்ல ப்ரோ, வேஸ்ட், சுத்த வேஸ்டா சொல்லுவேன் நானு. சீமான் ஆட்சிக்கு வர வேண்டாம். 2021 தேர்தலில் யாருக்கு சட்டமன்ற தேர்தல் யார் கூட்டு போட்டீங்க? நானா? நான் ஓப்பனா சொல்ல, நான் டிஎம்கே தான் போட்டேன். டிஎம்கே தான். அப்போ டிஎம்கே போட்டு இப்போ டிவிகே மாறுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டது ஏடிஎம்கே போட்டேன். அம்மா இருந்தாங்க, நல்லா செஞ்சாங்க, ஏடிஎம்கே போட்டேன் நான். அதுக்கப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஏடிஎம்கே ரெண்டா உடஞ்சிருச்சு. கட்சி வலுவு இல்லை, சுத்தமா வலுவு இல்லை. ஒரு கட்சி 4ஆ பிரிஞ்சா இல்லைங்களா? ஓகே, பிரிஞ்சு. அப்ப வந்து இவர் வந்து நல்லா பண்ணுவார் நம்பி நாங்க ஓட்டு போட்டோம். இவர் பண்ணல. இவர் வந்து பண்ற தனக்கு பண்ணிக்கிறாரு, மக்களுக்கு பண்ணல. கேட்டா மக்களுடன் ஸ்டாலின் விடியல் பயன்றாரு. விடியா பயணம் அது எங்களுக்கு. விடியல் பயணம் இல்ல, விடியா பயணம் எங்களுக்கு அது. ஓகே, இந்த திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கு. அந்த கட்சிகள் எல்லாம் கரெக்டான அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சீட்டு கொடுக்குறாங்களா? உங்கள்ட்ட பணம் இருக்கா? ஓகே, இருந்தா சீட்டு. இப்ப நான் ஒரு இலக்கா தரேன், அம்மா கொடுத்தா சீட் வாங்கிக்கிறேன். உங்கள்ட்ட இருந்தா சீட்டு, இல்லன்னா இல்ல. பணம் கொடுத்துதான் சீட்டு வாங்குறாங்க. ஆமா அம்மா. ஓகே. அண்ணா திருமாவளவன் பற்றி உங்க கருத்து என்ன? அண்ணன் பேசுனால பேசுவாரு, நல்லா பண்ணுவாரு. ஆனா இப்ப அவர் இருக்க இடம் தான் சரியில்லை நான் சொல்லுவேன் நானு. அது திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால 2026 தேர்தல் அவருக்கு என்ன பாதிப்பு இருக்குமா? சோ மக்கள் அதோடைய எதிர்ப்பு என்ன காட்டுவாங்களா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பத்தி எடப்பாடி பிஜேபி அம்மா இருந்த வரைக்கும் ஆட்சி நல்லா, கட்சி நல்லா இருந்துச்சுன்னா. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கட்சி இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்போ திமுக போய் ஜாயின் பண்ணிருக்காரு. அதை பத்தி எனக்கு அது வந்து அது அதோட விருப்பம். ஓபிஎஸ் அந்த மாதிரி பண்ணது அவரோட விருப்பம். அவர் வந்து நல்ல முடிவை எடுத்திருக்கலாம். அவர் என்ன நினைப்ப இருந்தாருன்னு தெரியல, இங்க போய் மாத்தி இது பண்ணிட்டாரு. அது ஒரு நல்ல மூவா? என்ன போது நல்ல மூவ் இல்லைன்னு சொல்லுவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து கடைசியில் தாவக கூட தான் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட போயிடுச்சு. அதை பற்றி அவர் எங்க அண்ணன் விஜயகாந்த் இல்ல இருந்திருந்தாருன்னா டிஎம்கே கூட கூட்டணி கட்சி வச்சிருக்க விட்டுருக்க மாட்டாரு. ஒரு சம்பவம் நடந்து பாத்தீங்களா? விஜயகாந்த் கட்சி கொடி இருக்குல்ல, கொடி ஏத்தும் போது கொடி மேல ஏறல, கொடி பிச்சுக்கிட்டு கீழே விழுந்தது. ஏன்? அவருக்கு அந்த விருப்பம் இல்லை, விஜயகாந்த் அந்த விருப்பம் இல்ல. கொடி விழல, கொடி விழு கீழே வந்துருச்சு. அப்படி இருந்துமே ஆனா வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்து எல்லாமே இது பண்ணிருக்காங்க. அவருக்கே விருப்பம் இல்லைன்னாச்சு, மக்களுக்கும் விருப்பம் இல்லை, அவருக்கும் விருப்பம் இல்லை.